நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ்நாடு ரமேஷ். அண்ட் ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேலிஸ்ட் ஒன்று வேணும்னு சொல்லி. ஸோ மணிரத்னம் சார், இளையராஜா சார், இவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணாத ஆட்களே கிடையாது. சினிமாவை ரசிக்கிற எல்லாருக்குமே மணிரத்னம் சாரும் சரி, இளையராஜா சாரும் சரி, ஒரு இன்க்ரெடிபிளான மனிதர்கள். இவங்களை வந்து இவங்களோட எறால நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றப்பே நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம். பாடல் என்றால் ஒரு உணர்வை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு பிளேலிஸ்ட் போடலாம். அவர் கூட உட்கார்ந்து வேலை செய்யறது வந்து ஒரு ஷியர் பிளஷர். ஒரு 18 பாடல்கள் கொண்டது இந்த பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஃபீலை வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்ல போறேன். ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கும், ஆனால் பாட்டோட டியூனோட கேட்குறப்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் உன்னை நீங்க மாட்டேன் என்றது பெரிய கற்பனை இல்லை, சாதாரண. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்க நாள் தூங்க மாட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வேணும்னா ஸ்பாட்டிஃபை லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோடைய பேர் வந்து மணிரத்னம் மற்றும் இளையராஜா டைம்லெஸ் மெலடிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டிஃபைல நான் வந்து பிளேலிஸ்ட்டாக போட்டிருப்பேன். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். உங்களில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வாலி சார் சொல்லியிருக்காரு இளையராஜா சார் பற்றி. என்னென்னா, அன்னக்கிளி படம் தான் முதல் படம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் அந்த அன்னக்கிளி படத்துக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் முன்னாடியே ஒரு சான்ஸ் வந்து இளையராஜா அவர்களுக்கு வந்திருக்கு. அப்போ இருந்த தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் அவ்வளோ போல்டாக இல்லை, இவன் மியூசிக் பண்ணுவானான்னு தெரில, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட பூஜை விழாவில் வந்து இளையராஜா அவர்களுடைய பேரை தூக்கிட்டு வேற ஒரு இசையமைப்பாளரை போட்டாங்க. ஆனால் பின்னர் ஒரு யானை வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். பின்னாடி அந்த யானை வளர்ந்து எந்த அளவுக்கு பெருசாக நமக்கு வந்து இசை உலகத்தில் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். I know right from his beginning days when he was with G.K. Venkatesh. அண்ட் வாலி சாருமே சொல்லுவாங்க, இந்த யானையை வந்து தொடர்றதுக்கு ஒரு தில்லு வேணுயா அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாவை பார்த்து இந்த உலகம் ஏதாவது கற்றுக்கணும்னு விரும்பினால் யாருடைய முன்னேற்றத்தையும் யாரும் தடுக்க முடியாதுங்கிறது தான் செய்தியாக எடுத்துக்கணும். முதல் பாட்டு பகல் நிலவு படத்தில் வர பூமாலையே அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து வரிகள் எழுந்து கங்கைமரன் அவர்கள். இந்த பாட்டை நீங்கள் இரவு நேரத்தில் கேட்குற போது உங்களுக்கு கற்பனையாகவே ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து உள்ள தூண்டும். அந்த மாதிரியான ஒரு இசை. அதே மாதிரி அந்த பாட்டை பாடினதும் வந்து இளையராஜா அவர்களும் ஜானகி அம்மாவும் தான். கங்கை அமரன் வரிகளில் வந்து செதுக்கியிருப்பார். ரெண்டாவது பாட்டு அக்னி நட்சத்திரம் படத்தில் வர நின்னு கோரி வரணும். ஆக்சுவலாக வாலி சாருக்கு இந்த பாட்டுடைய டியூனை கொடுத்த உடனே வாலி சாருக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன மாதிரி பாட்டு அப்படின்றப்போ ஒரு காதல், ஒரு பெண் வந்து பாடுறாங்க, அந்த மாதிரி வேணுன்றப்ப ஆன் த ஸ்பாட் அது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே இந்த பாட்டோடைய டியூனுக்கு அவ்வளோ வேகமாக பேப்பரில் எழுதின ஒரு பாட்டு. அண்ட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து ஒரு 30 வருஷம் இருக்கும், இப்போவே நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அவர் தமிழ் இல்லை, அவர் கவிதை இல்லை, அவர் பாடல் இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. பட் ஆனால் அவர் எப்படி வந்து ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸை ட்ரீட் பண்ணுறார். எஸ்பெஷலி பெண்ணல்ல வீணைனான்னு வரும் பாருங்க, அந்த இடம்லாம் நான் எங்கேயோ இருப்பேன். மூணாவது பாட்டு இதய கோயில் படத்தில் வர இதயம் ஒரு கோயில். இதில் வந்து எனக்கு ராஜா சார் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த பாட்டுக்கு இசை இளையராஜா, பாடினது இளையராஜா, அண்ட் வரிகள் எழுதுனதும் இளையராஜா அவர்கள். தன்னுடைய காதலி இன்னொருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போறாங்க. அப்ப மனம் உடைந்த அந்த காதலன் என்ன பாட்டு பாடுவான், வரிகளுக்குள்ள என்னென்ன விஷயங்களை கட்டமைச்சு சொல்லுவான் அப்படின்றத அவர் எஃபர்ட்லெஸ்ஸா எழுதியிருப்பாரு. ஒருவேளை நீங்க ராஜா சார் கான்சர்ட்லாம் போனீங்கன்னா பாடல்கள் ஒரு கோடி அந்த போர்ஷனை வந்து நீங்க என்ஜாய் பண்ணி கேட்பீங்க. பாடல்கள் ஒரு கோடி அதுவும் புதிதில்லை. இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கான சிச்சுவேஷன் மட்டும் இல்ல, இளையராஜா சார் நம்ம கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது. உங்களை வந்து ஒரு குழந்தை பருவத்துக்கு கொண்டு போகிற ஒரு பாட்டு. அஞ்சலி 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 ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு.
சில பாடல்களை தான் வந்து பாடல் ஒலிக்கும் போதே நம்ம கூட சேர்ந்து பாடணும்னு தோணும். அப்படிப்பட்ட பாடல்களில் உங்களை குழந்தையா மாற்றி நீங்களும் பாடுற ஒரு பாட்டு தான் இந்த அஞ்சலி அஞ்சலி பாட்டு. இந்த பாட்டை வந்து ராஜா சார் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, பவதாரணி அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்து பாடின ஒரு பாட்டுன்னு தான் சொல்லலாம். மௌனராகம் படத்தில் வர ஓஹோ மேகம் வந்தது அப்படின்ற பாட்டு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பாட்டு கண்டிப்பாக இருக்கணுன்ற காலத்தில் அந்த விஷயத்தையே உடச்சி ஹீரோயினுக்கும் இன்ட்ரடக்ஷன் சாங் வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைமில் கரியரில் பீக்காக இருந்த மைக் மோகனுக்கும் சரி கார்த்திக்கும் சரி மௌனராகம் படத்தில் தனியாக ஒரு பாட்டே இருக்காது. ஆனால் இவங்க ரேவதி அவர்களுக்கு தனியாக ஒரு பாட்டு இருக்கும். அதாவது காலேஜ் முடித்து அடுத்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த எரால இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிக்குன்னுவாங்க. எஸ்பெஷலி ஒரு கமெண்ட்டில் நான் படிச்சிருக்கேன், 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு இந்த பாட்டின் மீது அதிக ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வாலி சார் பல படங்களுக்கு கதையே கேட்காம பாட்டு எழுதுவார். ஆனால் இந்த பாட்டு எழுதும் போது மட்டும் முழு கதையை விவரமாக மணிரத்னம் சார்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டை எழுதினாராம். இதே ஃபீலிங்கில் அப்படியே போனோம்னா அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து ரோஜா பூ ஆடி வந்தது அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ள 1000 பூ அப்படியே பூக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பெண் ஒரு ஆண் மேலே எவ்வளவு காதல் வச்சுருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற பாட்டை நான் இன்னும் சொல்லேன்னு நினைக்கிறீங்களா? நீ ஒரு காதல் சங்கீதம் அப்படின்ற பாட்டு. நீ ஒரு காதல் சங்கீதம். இந்த பாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட்னா நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து மனோ சார் அண்ட் சித்ரா அம்மா காம்போல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. வீட்டில் எங்கள் அம்மாவும் நானும் கூட அடிக்கடி இந்த பாட்டை கேட்டிருக்கோம். புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளை கண்டிப்பாக நம்ம இதில் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு பெண் தான் காதலிக்கும் போதும் சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி ஒரு ஆண்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்கன்றத ஒரு காதல் உரையாடலாக அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுனாலுமே உங்கள் கல்யாண வாழ்வை ஒரு காதல் உரையாடலாக வைக்கணும்னா இந்த பாட்டை நீங்கள் டெடிகேட் பண்ணணும். எஸ்பிபி சார், ஜானகி அம்மா, உங்கள் நினப்புக்காகவே நான் ஒரு பாட்டு கேட்பேன். தளபதி படத்தில் வர சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு டைம் தான் லைஃப்பில் நடக்கும்னுவாங்க. அந்த மாதிரி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டும் அப்படிதாங்க. இட் இஸ் அ ஒன் டைம் வண்டர். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பாட்டுலாம் கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அண்டர் ரேட்டட் சாங் சொல்றேன். இரவு நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி படத்துல ஒரு பாட்டு வரும். ரொம்ப வேகமான அந்த டியூனுக்குள்ள ரொம்ப அழகான வார்த்தைகளை கனகச்சிதமா பொருத்திருப்பாரு வாலி சார். ஏன்னா டியூன் கேட்டு ரொம்ப நேரம் இந்த ஆல்பம்ல எடுத்துக்கிட்ட பாட்டு அப்படின்னு சொல்லி வாலி சார் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அஞ்சலி படத்துல இந்த பாட்டை வந்து நீங்க இது வரைக்கும் கேட்கலன்னா ப்ளீஸ் போய் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை பாடினது ஜானகி அம்மா மற்றும் இளையராஜா சாருடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. அடுத்து ஒரு ரொமான்டிக் சாங் கேட்கலாம். மௌனராகம் படத்தில் வர பனி விழும் இரவு. ஏன்னா வாலி சார் கிட்ட ஒரு ரொமான்டிக் சாங் வேணும்னு ரொம்ப அழகாக கொடுத்த ஒரு டியூன் தான் வந்து இந்த பாட்டு. பண்ணபுரத்துல இருந்து வந்த ஒரு வெஸ்டர்ன் கிங்யா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த பாட்டை கேட்கும் போதே ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு எஸ்பெஷலி இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற பிஜிஎம் இன்டர்லூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல இன்னும் ஏசுதாஸ் பாட்டு வரலையே நீங்க ஃபீல் பண்ண வேணாம். அடுத்து நான் சொல்ல போறது அவருடைய பாட்டு தான். எஸ், தாசேட்டன் பாட்டு. அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து தூங்காத விழிகள் 2. தாசேட்டன் மற்றும் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்குள்ள மியூசிக்கல் நரேஷனா ஏசுதாஸ் சார், ஜானகி அம்மா, இளையராஜா சார், வாலி சார் ஒர்க் பண்ணியிருந்தாலோ விஷுவல் நரேஷனா வந்து பிசி ஸ்ரீராம் மற்றும் மணிரத்னம் செதுக்கியிருப்பாங்க. மற்றும் ஒரு முக்கியமான அண்டர் ரேட்டட் சாங் தளபதி படத்தில் இருக்கிற புத்தம் புது பூ பூத்தது அப்படின்ற பாட்டு.
புத்தம்புது பூ பூத்ததோ. தன்னோட நிலைமையில் இருக்கிற ஒரு குழந்தை, தன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. தன்னுடைய நண்பன் வந்து கேட்குற உதவி, இதை எல்லாத்தையும் சுற்றி வர உயிரென நான் கலந்தே. இவர் செய்கிற ஒரு உதவி வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த வாழ்வு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த வந்து புதுசாக ஒரு பூ பூத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வாலி சார் எழுதியிருப்பாங்க. அடுத்து நிலாவேவா பாட்டு மௌனராகம் படத்துலேருந்து வாலி சாரோடைய பெஸ்ட் ரைட்டிங்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டின ஒரு பாட்டு. ஆல்பம்க்கு கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த டைமில் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஆல்பமும் கூட. ஆனால் வாலி சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு அப்படின்றது உங்களுடைய பாராட்டு தான். ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே. அடுத்து ஒரு தாலாட்டு பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து தென்பாண்டி சீமையிலே அப்படின்ற பாட்டு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் ரீதியிலே. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்கலாம். சோகமான சூழ்நிலைகளால் நீங்கள் சூழ்ந்துருக்கலாம். அப்போ உங்கள் மனசுக்கு தேவையான ஆறுதலான விஷயங்களை கொடுக்கறது இந்த மாதிரியான பாட்டு தான். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத பல இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நாளைன்ற ஒரு விடியலை நோக்கி நம்மளை நகர்த்த வைக்கிறது தென்பாண்டி சீமையிலே போன்ற பாடல்கள் தான். அழுதா மனசு தாங்காதே. இப்போ நான் சொல்ல போகிறது பல பேருக்கு தெரியாத ஒரு காம்பினேஷன், இளையராஜா, மணிரத்னம், வைரமுத்து. எஸ், இந்த காம்பினேஷனில் ஒரே ஒரு பாட்டு தான் வந்திருக்கு. நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொருத்தவங்க எழுதியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் இந்த பாட்டை யாரை எழுத வைக்கலாம் அப்படின்றப்ப இளையராஜா அவர்கள் வந்து வைரமுத்துவை கூப்பிட, மணிரத்னமும் வைரமுத்து அவர்களும் முதல் சந்திப்பு வந்து இந்த பாட்டுக்காக தான் நடந்துதான். உன்னை கண்டு தென்றலும் நின்று போனதுண்டு. இந்த பாட்டுக்கு எழுதும்போது தான் மௌனராகம்ன்ற விஷயம் வந்து அந்த வரி வந்து ரொம்ப பிடிச்சி போகும், அந்த வார்த்தையை கேட்க ரொம்ப பிடிச்சி போகவும் திவ்யா அப்படின்ற ஒரு படத்துடைய ஸ்கிரிப்டில் இருந்து மௌனராகம் அப்படின்ற பேரை வந்து மணிரத்னம் அவர்கள் மாற்றுறாங்க. உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு. கீதாஞ்சலி படத்துடைய தமிழாக்கமான இதயத்தை திருடாதே அப்படின்ற படத்துல இருந்து மனோ சார் பாடின ஒரு சூப்பரான பாட்டு ஓ பாப்பா லாலி அப்படின்றது. ஓ பாப்பா லாலி. எனக்கு ஆக்சுவலாக இது பர்சனலி என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண ஒரு பாட்டு. ஒரு நாள் பஸ்ஸில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் நைட்டில் கேட்ட ஒரு பாட்டு தான் ஓ பாப்பா லாலி. இதை காப்பது என்றும் பார்ப்பது இந்த தாய் மனமே. சின்ன சின்ன வண்ணக்குயில் ஃப்ரம் மௌனராகம். இந்த பாட்டெல்லாம் வந்து கேட்டு இப்போ இருக்கிறவங்க லவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கிற பசங்க வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள். அவங்களுடைய நாஸ்டாலஜிக் கோல்டன் எரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கல்யாணம் ஆகிட்டு அந்த காதல் பண்ண காலங்களில் வந்து இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ரசித்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல பேர் எங்கள் அம்மா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன ஒரு பாட்டு. நீங்கள் கேட்கறதுக்காகவே இந்த பாட்டுலாம் வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்காங்க இந்த மேஜிக்கல் காம்போ. இந்த பிளேலிஸ்டோடைய ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இது வந்து ஒரு பாட்டு கிடையாது, மௌனராகம் படத்துடைய பிஜிஎம் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து பல பேருக்கு பல இடங்களில் ரொம்ப கனெக்ட் ஆகிற விஷயம். சிலருக்கு அந்த பிஜிஎம் வந்து அவங்களுடைய காதல் கதையை சொல்லும், ஒரு நரேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் ஒருவேளை இந்த பாட்டெலாம் நம்ம சேர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா, மணிரத்னம் இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் வந்த பாடல்களில் எந்த பாட்டை வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். I relished at his music, but I have got no words to express it. எப்படி நான் சொல்ல முடியும்? என்னால் சிற்றின்பத்தையும் பேரன்பத்தையும் சொல்லவே முடியாது. ஒரு ரசிகனாக நான் ரசித்த மனிதர்களில் வந்து இளையராஜா சார், மணிரத்னம் சார் அண்டு வாலி சாரையும் இந்த பிளேலிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் பல பாடல்கள் வந்து வாலி சார் தான் எழுதினாங்க. ஸோ ஒரு படத்துக்கு தேவைன்றதை தாண்டி மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பாடல் ரசனையில் அவ்வளோ அழகாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பிளேலிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி வேறு யாருக்காவது பிளேலிஸ்ட் போடணுன்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்ட ரமேஷ் மற்றும் பிஜே சுஷில்குமார். நன்றி, வணக்கம். இப்படி தான் கம்போஸ் பண்ணது முதல்ல. அதை வந்து மாற்றி கொடுங்க, இந்த டியூன் நல்லா இருக்குது, இதை வந்து எனக்கு வேறு மாதிரி பண்ணி கொடுங்கன்றனால
ನೆಲ್ಲ ಅದು ವಾನತ್ತು ಮೇಲೆ பல்லானது ஓடத்து மேலே அப்படின்னு மாற்றி விட்டேன்.